1951 செப்டம்பர் 6ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் ஆசிரியர் டி.வி. ராமசுப்பையர் தினமலர் நாளிதழை தொடங்கினார். அன்று முதல் இன்று வரை தமிழர்களின் வாழ்வில் ஒரு அங்கமாக தினமலர் மாறிவிட்டது. இன்று 73வது பிறந்த நாளை கொண்டாடும் தினமலருக்கு வாசகர்கள் வாழ்த்துகள் தெரிவித்து வருகின்றனர். தினமலர் பத்திரிகையானது 72 ஆண்டுகளை கடந்து இப்பொழுது 73வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. தினமலர் புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகள் எல்லாம் எல்லோரும் விரும்பி படிக்கின்ற ஒரு அந்த நாளிதழ். குறிப்பாக அந்த வலைதளத்திலையும் தினமலர் வருது, அதையும் நாங்கள்லாம் படிக்கிறோம். தினமும் தினமலர் நான் படிப்பேன். அதிலிருந்து மாறுபட்ட கருத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் எங்கள் ஒத்த கருத்தை ஏற்றுக்குவேன். அந்த பத்திரிகை நல்ல மேலும் பல்லாண்டு வர வேண்டும். அதில் செய்திகள் மட்டும் இல்லை, எல்லா அம்சங்களும் இருக்கின்றன. கலை, கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் பொழுதுபோக்கு, பண்பாடு போன்ற அனைத்து அம்சங்களும் இருக்கின்றன. குறிப்பாக தேசிய செய்திகள், மாநில செய்திகள், மாவட்ட செய்திகள், அகில இந்திய செய்திகள், உலக செய்திகள்லாம் அதில் பார்க்க முடியும். அதனால் எல்லோரும் விரும்பி படிக்கிற அந்த தினமலர் பத்திரிகை மேலும் பல்லாண்டு வர வேண்டும். பல்லாண்டு மக்கள் அனைவரும் அதை படித்து செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தினமலர் 73வது வருஷம் அடியெடுத்து வைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் பேப்பர் டெய்லி படிப்போம். நிறையா செய்திகள்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்மீக செய்தி எங்களுக்கு நல்லா ஒரு உறுதுணையாக இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நாங்கள் அதை அறிஞ்சு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உண்டான அந்த +2க்கு பின்ன என்ன வழி நடத்தலான்றது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷம் பூரா அது நடக்கும். நிறைய விஷயங்கள் அதில் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தினமலர் டெய்லி எங்கள் வீட்டில் வாங்கி படிச்சுடுவோம். இதில் அந்த பகுதி இந்த பகுதின்னு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஊரில் ஒரு பிரச்சனைனா அதை முதல்ல எடுத்துக்காட்டி போட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி போடுறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிள்ளைங்களுக்கு பட்டம்னு ஒன்று வர்றது, அதுவும் நல்லா இருக்குது. சிறுவர் மலர்லாம் என் பிள்ளைங்க அதை படித்து ஸ்கூலில் இன்டர்வியூவில் நல்லா வின் பண்ணியிருக்காங்க. இப்போயும் நிறையா நியூஸ் நல்லாயிருக்கு, வழிகாட்டியும் நல்லாயிருக்கும். ஆன்மீக செய்திகள்லேருந்து எல்லாமே அதில் சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் உள்ள மாதிரி எல்லாருமே அதில் படித்து பயன்பெறலாம். 73வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிற தினமலருக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினமலர் ஆரம்பித்து 73வது வருஷம் முடிஞ்சு 74வது வருஷம் காலெடுத்து வைக்கிறாங்க. 73வது வருஷம் காலெடுத்து வைக்கிறனால எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் அதோட சிறந்த வாசகராகவும் இருக்கேன். ஆரம்பத்துலேருந்தே தினமலர் மட்டும் தான் வீட்டில் வாங்குவோம். மேக்ஸிமம் அதில் விளையாட்டு செய்தி, டிஎன்பிஎஸ்சிக்கு, அப்புறம் பக்தி ஸ்பெஷல், இது எல்லாமே நாங்கள் அதை தான் வச்சு படிச்சுட்ருக்கோம். டெய்லி எங்களுக்கு தினமலர் பேப்பர் தான் காலையில் மேக்ஸிமம் வாழ்த்துக்கள். 73வது வருஷம் காலெடுத்து வைக்கிற நம்ம தினமலருக்கு வாழ்த்துக்கள் நான் கூறுகிறேன். அதுபோக டிஎன்பி எக்ஸாம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. அதில் கீவேர்ட்ஸ் எல்லாமே நல்லா அவங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி கொடுக்குறாங்க. அதுபோக அன்னன்னைக்கான அப்டேட்ஸ் நல்லா கிடைக்கிது. ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் கிடைக்கிது. டிவி தான் பார்க்கணுன்னு கிடையாது, நியூஸ் பேப்பரும் எங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்குது. நான் தினமலர் டெய்லியுமே எங்கள் வீட்டில் வாங்குவோம். என் பொண்ணை இப்போ இருந்தே நாங்கள் ரீட் பண்ணி அதனால் அவங்க நல்ல ரீடிங் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுறாங்க. அது 73 இயர்ஸ் அடியெடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பேருக்கு சப்போர்ட்டிவாக நியூஸ் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறது தினமலர் மூலயமா. தினமலருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஸ்கூலில் இருந்தே என் தாத்தா காலத்தில் இருந்தே தினமலர் பத்திரிகையை வாங்கி படிச்சிருக்கோம். இந்த இருக்க ஜென்ரேஷனில் யூடியூபு, இந்த ஃபுல்லாகவே நெட்டு, ஆன்லைன் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்காங்க சின்ன குழந்தைங்க. எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் தாத்தா காலத்தில் இருந்தே இந்த தினமலர் பத்திரிகையை வாங்கி வாசிச்சுட்டே வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நியூ அப்டேட்ஸை டக்குன்னு கூட அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டும் இருந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லும்போது டிஎன்பிஎஸ்சிக்கு நாங்களும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். இதை தினமலர் பத்திரிகையை படிக்கும் போது அதில் சின்ன டிப்ஸாலாம் கொடுப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். என் அண்ணன் ரொம்ப கிரிக்கெட் பிளேயரோட ரொம்ப ஃபேனு. அதனால் அவங்க அதையும் பார்த்து அவங்க அப்டேட்டாக தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 72 இயர்ஸ் முடிஞ்சு 73 இயர் ஆகியிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மற்ற எல்லா பத்திரிகையோட தினமலர் வாசிக்கும் போது மனசுக்கு ஒரு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்குங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப விரும்பி படிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இந்த வார மலர், ஆன்மீக மலர் எல்லாமே ரொம்ப நல்லா, சிறுவர் மலர் எல்லாமே தொடர்ந்து நல்லா படிப்பாங்க. நான் ஆங்கில பத்திரிக்கையும் சேர்த்து படிக்கிறதுனால இதில் இதுவும் பார்த்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தினமலர்களுடைய செய்திகள் எல்லாமே ஏறக்குறைய
இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. அரசியல், விளையாட்டு செய்திகள் மற்றும் ஆன்மீகம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு பிரிண்டிங்கு மற்ற எல்லா செய்தித்தாளோடு கம்பேர் பண்ணும்போது பிரிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லட்சணமாகவும் எல்லோரும் எடுத்து படிக்கணும் ஒரு ஆர்வமாகவும் இருக்குது இதில். ஸோ நான் விரும்பி மெயினாக படிக்கிறது பார்த்தீங்கன்னா வாசகரோட இது நிறைய படிப்பேங்க. அப்புறம் டீ கடை பெஞ்சு, அப்புறம் விளையாட்டு செய்திகள், அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸு அதிகமாக விரும்பி படிப்பேங்க. நான் காலையில் எழுந்த உடனே முதல்ல டீ குடிக்கிறோமோ இல்லையோ தினமலர் வாங்கிட்டு வந்து அதை படித்த பின்னாடி தான் ஒரு முழு திருப்தி நமக்கு வருங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த ஒவ்வொரு சிட்டியில் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸு, இந்த ரோடு இதை அடைச்சிருக்கு, ரோடு சரியாக போடல, அது மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க. அதுக்கப்புறம் சொல்யூஷன் அதுக்கு சரி பண்ண பிறகு அது எங்கேயும் ஃபோட்டோ எடுத்து போட்டதுலாம் ரொம்ப விரும்பி படிப்பேன் சார். அப்புறம் சிறுவர் மலர் நல்லா இருக்குது பகுதி. வார மலரில் சிறுகதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் ரீஜனல் நியூஸு, அப்புறம் சென்ட்ரல் நியூஸு, எல்லா நியூஸுமே நல்லா கவரேஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க தினமலர் பேப்பரில். 20 வருஷத்துக்கு மேலே தினமலர் பேப்பர் வாங்கிட்டு இருக்கோம். அதோட நாங்கள் சந்தாதாரர். இப்போ லாஸ்ட் இயர் எங்கள் இதில் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் போட்டி நடத்தும் போது நாங்கள் ஆயில் சந்தாதாரராகவும் சேர்ந்துருக்கோங்க. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லா வயசில் இருக்கிறவங்களையும் அவங்க கவர் பண்ணுறாங்க. சிறுவர் மலர் வருது, வார மலர், ஆன்மீக மலர்னு எல்லா ஏஜ் குரூப்பும் கவர் பண்ணிடுறாங்க. எனக்கு வாரமலர் பகுதியில் ரொம்ப பிடிச்சது பார்த்தது, கேட்டது, படித்தது. அப்புறம் அந்துமணி பதில்கள் நான் ரொம்ப விரும்பி படிப்பேங்க அதில். அப்புறம் பேப்பர்லேயே நான் ஃபஸ்ட்டு படிக்கிறது கோவை மாநகர செய்திகளை முதல்ல படிச்சிருவேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நடுநிலையாக இருக்குது. அரசியல் விஷயமா இருந்தாலும் எந்த கட்சியையும் சார்ந்து சொல்லாமல் ஒரு செய்தியை வந்து அதை செய்தியாக மட்டும்தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்களே ஒழிய இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு சார்பாக போடுறதே இல்லை அவங்க. அதனால எனக்கு ரொம்ப விரும்பி படிக்கிற நாளிதழாக இருக்குங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லாமல் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நூலகம் இயங்கி வருகிறதுங்க. அதுக்கும் நாங்கள் வந்து தினமலர் பேப்பர் சந்தா பண்ணியிருக்கோம். அது நாங்கள் வாங்கிட்டு இருக்கோங்க. மோர் தென் 10 years ஆகுதுங்க இந்த அப்பார்ட்மெண்ட். 10 years-ஆ நாங்கள் வந்து தினமலர் நாங்கள் ஆஃபீஸ் லைப்ரரிக்கும் வாங்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் வந்து தினமலர் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலேயே வாங்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில். அப்பா, நான் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் எடுத்தோடனே தினமலர் தான் படிப்போம். இந்த இயர் வந்து தினமலரோட 73 years செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தினமலர் ஏன் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து எல்லா நியூஸும் வந்து ரொம்ப ப்ராடாக கவர் பண்ணுவாங்க. லோக்கல் நியூஸ்லேருந்து சரி, இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் எல்லா நியூஸும் வந்து ப்ராப்பராக ஒரு கரெக்டான ஒரு சேனலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் தினமலர் டெய்லி படிப்போம். அதுவும் இல்லாமல் நான் வந்து IAS எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தினமலர் படிக்கிறதுனால எனக்கு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாரம் வர வாரமலர் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். அதில் வர சிறுகதைகளாகட்டும் சரி, கடி ஜோக்ஸ் ஆகட்டும் சரி, எனக்கு அதெல்லாம் படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் 10 years-ஆக தினமலர் படிச்சுட்ருக்கேன். இதில் வந்து நடுநிலையான நியூஸ் தான் போடுறாங்க. எந்த அதிகாரியாக இருந்தாலும் அழிமதிக்கு எதிராக தட்டி கேட்குறாங்க. அதனால் எனக்கு இந்த பேப்பர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த வாரமலர், ஆன்மீக மலர், அதில் வர ராசிபலன் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். 73வது வருஷம் கொண்டாடுற தினமலருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 70 வருஷமாக தினமலர் படிக்கிறோம். எனக்கு தினமலரில் வந்து இந்த ஆன்மீக இது ரொம்ப பிடிக்கும். ராசிபலன் ரொம்ப பிடிக்கும். சண்டேயில் சமையல் குறிப்பு ரொம்ப பிடிக்கும். 73வது ஆண்டு விழாக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 20 வருடங்களுக்கு மேலாக நான் தினமலர் பத்திரிகை வாசித்து வருகிறேன். அதில் வரக்கூடிய செய்திகள் எனக்கு மிகவும் பிடித்தமானது. முக்கியமாக உள்ளூர் செய்திகளை சிறந்த முறையில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போல் தினமும் வருகின்ற டீ கடை பெஞ்சில் வரும் சில செய்திகள் மூலம் நாட்டு நடப்புகளை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. மேலும் வாரத்தில் 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் வரக்கூடிய வாசகர் குரல் பகுதியில் வெளியிடப்படும் வாசகரின் குரல் செய்திகள் மிகவும் பயனுள்ளவையாகவும் எந்த இடத்தில் என்னென்ன தேவைகள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்வதற்கும் வசதியாக இருக்கிறது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை
பதிப்புகளில் 2 பிரதிகள் கொடுக்கிறார்கள். அதில் வந்து நிறைய விளம்பரங்கள் வருகின்றன. வேலை வாய்ப்பு மற்றும் வியாபாரம் சம்பந்தமாகவும் வீட்டு மனைகள் வாங்குவது சம்பந்தமாகவும் நிறைய செய்திகள் வருகின்றன. அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த 73வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தினமலர் பத்திரிகைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து தினமலர் பேப்பரோட ரசிகன். ஏன்னா அதில் நிறைய யூஸ்ஃபுல் தகவல் நிறைய இருக்குது. அதில் ஏன்னா நேர்மையான பத்திரிகை, நடுநிலைமையான பத்திரிகை, பெருமைக்குரல் வாசிக்கிற பத்திரிகை, லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரை எல்லாருமே படிக்கலாம். ஏன்னா அது வந்து டோட்டலி ரிலையபிள், பார்ஷியாலிட்டி கிடையாது. அண்ட் மோரோவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதில் வந்து டவுட்டு தனபாலும் டீ கடை பெஞ்சும் தமாஷாவும் இருக்கும். ஆனால் மெசேஜும் டேக் ஹோம் மெசேஜும் கிளியர் அது பண்ணுது. அது போக அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த இதை பற்றி வருது. அது விளையாட்டு செய்திகள் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா டாப்பிக்கும் கவரேஜ் பண்ணுது. ஸோ அதனால் தினமலர் இந்த 73ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பால் அது மேன்மேலும் வளர எங்களது வாழ்த்துக்கள்.